Hey guys, welcome to GNSK World. இன்னைக்கு என்னோட ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல, பட் இருந்தாலும் குக்கிங் இருக்கு. அதுக்கு அப்புறமா நான் மாவு ஆட்டணும். அதுக்கு அப்புறமா இன்னைக்கு கோயிலுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் வாங்கணும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு ஃபுல் டே என் கூடயே டிராவல் பண்ணி நான் என்னெல்லாம் பண்றேன்றதை நீங்க இந்த வீடியோல பாருங்க. இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பாத்தீங்கன்னா மாதுளம்பழத்தை எடுத்து அதுல ஜூஸ் போடலான்னு இருக்கேன். ரெடின்னு தானே நினச்சிங்க, அதுதான் இல்லைங்க. 1க்கு 2 தடவை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜூஸு உள்ளேயே இறங்கும். எவ்ரிடே மார்னிங் மட்டும் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜூஸு, அப்படி இல்லைன்னா கீரையில் ஒரு சூப்பு. இது தாங்க எங்கள் ஃபுல் டேக்கான எனர்ஜி. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே விரும்பி சாப்பாடோ ஸ்நாக்ஸோ சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டே பானிபூரி பண்ணி வச்சிட்டோம். அதை தான் இன்னைக்கு மார்னிங் சாப்பிடலான்னு இருக்கேன். நிஜமாலே சூப்பராக இருக்குங்க. இந்த பானிபூரி, தண்ணி, உருளைக்கிழங்கு, பூரி எல்லாமே வீட்டில் பண்ணது தான். இது நான் எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் பூனேலேருந்து கற்றுட்டு வந்த ஒரே விஷயம் பானிபூரி சாப்பிட்றதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என் பசங்களோட ஃபேவரட் ஃபுட்டே பானிபூரி தான். பானிபூரியை சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாத்துக்குமே பானிபூரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வீட்லேயே பானிபூரி பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஜூஸையும் குடிச்சு முடிச்சிட்டேன். ஃபுல் எனர்ஜியோட நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க போகிறேன். வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை கடையல் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. அங்கே வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக எனக்கு கடையவே வராதுங்க. ஸோ இதை வச்சு தான் கடையணும். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு, பூண்டை நசுக்கி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, தாளித்து முடிச்சாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பொட்டேட்டோ ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லிக்கான மாவு அரைக்க போகிறேன். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவனுள்ள லைட்டை போட்டு வச்சிடலாம். இங்கே புளிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஏற்கனவே நேற்று நான் தயிர் துவைச்சி வச்சது இப்போ வரையும் ஆகலை. இந்த மாவுக்கு கம்மியாக 24 hours நான் வெயிட் பண்ணணும். சாதா சமையல் பண்ணுறதுக்கே நான் கிச்சனை எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இன்னும் விருந்துலாம் ரெடி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்கள். இந்த க்ளீனிங் ஒர்க்லேயே எனக்கு ரொம்பவே டஃப்பான வேலை பார்த்திங்கன்னா இந்த கேஸை க்ளீன் பண்ணுறது தான். அந்த மேலே இருக்க பர்னரே அவ்வளோ வெயிட் இருக்குங்க. அதையும் க்ளீன் பண்ணி இதுக்கு மேலே இந்த மைக்ரோ ஓவனை வேறு மேலே வச்சுட்டாங்க. நம்ம இந்தியன் சமையலுக்கு தாளிக்காமல் ஒரு சமையலாவது நல்லா இருக்குமா? தாளித்த உடனேவே அதில் இருக்க ஆயில் எல்லாமே மேலே 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 தெரிச்சிடும். ஸோ கம்பல்சரி எவ்ரிடே மைக்ரோ ஓவனையும் கீழே இருக்க அவனையும் க்ளீன் பண்ணியே ஆக வேண்டியதாக இருக்குது. பார்க்குறதுக்கு சும்மா ட்ரெண்டியாக மாடலாக வேணால் இருக்கும், ஆனால் க்ளீனிங்க்கு ரொம்ப டஃப்புங்க. யூஎஸில் இருக்கவங்களோட லைஃப் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ரொம்பவே பாவப்பட்டவங்க நாங்கள் தாங்க. ஏன்னா எங்களுக்கு சர்வெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ எவ்ரிடே ரொட்டீனாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வீடை க்ளீனாக வச்சுக்கவே முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒன்லி கிச்சன் ஒர்க்கு தாங்க. இதே மாதிரி சீசன் மாற மாற ஒர்க்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். வீட்டு உள்ள மட்டும் இல்லைங்க, வெளியிலையும். இது மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைய வச்சுருக்கோங்க கிளாஸுங்களை சேர்த்துட்டு ட்ராப் பிக்கப்பு, அதுக்கு மேலே 90% ஒர்க்கிங் லேடிஸ் தான் யூஎஸில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போய் படுக்கும் போது சரி ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா அங்கே இந்தியாவில் திருவிழாவும் இல்லை கல்யாணத்துக்கு போகிறது, காது குத்தல்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை யாராவது போயிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக அழையே வந்துடுங்க. நம்ம எதுக்குடா இந்த லைஃப்பை இவ்வளோ டஃப்பாக்கி இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு ஹாப்பினஸும் இல்லையே, நம்ம எப்படா திருப்பி இந்தியாவுக்கு போய் ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற ரொட்டீன் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.